பிபி பேஷண்ட் வராங்க அப்படின்னா இயற்கையாகவே அவங்க அதிக கோப உணர்வு உடையவர்களாக இருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நான் திடீர்னு கோவப்படுவேன், எப்போவுமே அவங்க ரொம்ப ஒரு கோப உணர்வோடு தான் இருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம கோவம் படுறது வந்து நம்ம வந்து எப்போவுமே ஹார்ட் அப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ லிவரை நம்ம மைண்டில் எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது நம்ம அஃபெக்ட் ஆகிறது முதல்ல லிவர் அஃபெக்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் நீங்கள் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் அங்கே லிவர் டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து தான் இந்த லிவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதிகம் கோவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிவர் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக தான் உங்களோட ஹோல் பாடியுமே டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எப்போவுமே கோவம் வந்து மனுஷனோட எதிரி தான் நான் சொல்வேன். நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஸோ இதுவுமே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு கவுன்சிலிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.